ஹாய் கைஸ், எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் சுந்தர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்கணும்னா, ரெட்மி தரப்புல இருந்து நோட் 10 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லான்ச் டேட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது போக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை லைட்டாக நமக்கு கெஸ் பண்ணுற மாதிரி என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி டிசைன் இருக்கும், அந்த மாதிரி சின்னதாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சீரிஸ், ஒன்று ப்ரோ மேக்ஸ் அப்புறம் நோட் 10 ப்ரோ, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அந்த லைட்டர் வெர்ஷனான நோட் 10 லைட் வெர்ஷன் இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாதம் கழிச்சு தான் லான்ச் பண்ண நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேட்டு எந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா 15,000 22,000 பட்ஜெட்குள்ளே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்துடும். உங்களுக்கே தெரியும், ரெட்மியோட நோட் 10 ப்ரோ பார்த்தீங்கன்னா 15,000 17,000 வைப்பாங்க. அந்த ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இல்லை என்ன ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் யூஸ் பண்ணிக்காங்க. ஆனால் என்ன சீரிஸ் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு ஸ்னாப் ட்ராகன் 755 இல்லை 765 ப்ராசர் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ரெட்மியோட நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 800 சிப் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நிறையா பேருக்கு இந்த வட்டமும் அவங்க டிஸ்பிளே மாற்றலை அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த வட்டமும் பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த டீசர் வீடியோவில் பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்கலாம், என்ன ப்ரோ நிறையா ஃபோனில் AMOLED டிஸ்பிளேலே கூட சைட் மவுண்டட் தான் கொடுக்குறாங்க, சாம்சங் ஃபோனில் கூட அப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை AMOLED டிஸ்பிளே இருக்காது, கண்டிப்பாக எல்சிடி பேனல் தான் இருக்கும். அப்படியே அந்த AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தா இவங்க பேட்டரி ப்ராசர்லாம் இவ்வளோ ஹைலைட் பண்ணி சொல்லும் போது கண்டிப்பாக டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதில் டிஸ்பிளே பற்றி அவங்க எதுவுமே பெருசாக சொல்லலை, 120 Hz மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா எல்சிடி பேனல் தான் வருது, AMOLED டிஸ்பிளே கிடையாது. இன்னொன்று, பேட்டரி பேக்கப் இதில் அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 5500, அதாவது நோட் 10 ப்ரோ மேக்ஸ்லேயும் நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 இமேஜ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸுக்கு மேலே தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதோட காம்படிட்டர் ரியல்மி பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குவிக் சார்ஜு, பெரிய பேட்டரி பேக்கப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அது போக டிசைன் வைஸ் பார்க்கும்போது Mi 10T ப்ரோ வெர்ஷன் உங்களுக்கு தெரியும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கேமரா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைன் மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ப்ரோமோ வீடியோவில் பார்க்கும்போது லைட்டாக கிளிச் எஃபெக்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா. ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நோட் 9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கேமரா கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கேமரா ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இஜெட் ஷாக்குன்னு சொல்லி ஒரு வைப்ரேஷன் மோட்டார் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஐபி ரேட்டிங் படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஜஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனு ரேட்டு பார்த்தீங்கன்னா 15,000 22,000 வரைக்குள்ள வரும். ஆனால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனு பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இமேஜ் ஆட் பண்ணுறேன், Mi 10T ப்ரோவோட இமேஜ். பேக் டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இதே லைட்டாக மாடிஃபை பண்ணி நோட் 10 ப்ரோ மேக்ஸாக வர வாய்ப்பு இருக்குது டிசைன் வைஸ் பார்க்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹைலைட்டான விஷயம்னு பார்க்கும்போது ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த கேமர்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் குவிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுது. கேமரா எந்த மாதிரி லென்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 20,000 ரேஞ்சுக்குள்ளே இந்த ப்ரோ மேக்ஸ் ஆனது அடங்குச்சுன்னா ஒருவே செம டீலாக இருக்கும். ஆனால் AMOLED டிஸ்பிளே எதிர்பார்த்தவங்களுக்கு இது சின்ன ஏமாற்றம் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆயிரும். லான்ச் ஆன உடனே உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ, கேமிங் வீடியோ, கேமரா ரிவ்யூ, நைட் டைம் கேமரா ரிவ்யூ, கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணி எல்லா மாதிரியும் நம்ம சேனலில் போகிறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.